ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Slate today, Slate tomorrow. next phase. Next is now. ஆக்சுவலி செகண்ட் டைம் இஸ் த பியூட்டிஃபுல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் நாங்கள் ஹனிமூன் போகிறதே ரொம்ப ரேர். இதில் வந்து பேபி மூன் கான்செப்ட் இஸ் அந்த டைமில் ட்ராவல் பெஸ்ட். உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுண்டு நீங்கள் பக்கத்தில் எங்கேனா யூ வாண்ட் கோ ஒரு ஃப்ளைட் ட்ராவலோ இல்லை நீங்கள் எதான ஊருக்கு போயிட்டு வரணும், ஒரு 3-4 days உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா செகண்ட் ட்ரைமிஸ்டர் தான் பெஸ்ட். இப்பெல்லாம் வந்து ஜெண்டர் ரிவீல்னே ஒன்று வந்துருச்சு. அட்லீஸ்ட் இன்னும் வரல, நம்ம இடத்துல வராது. ஏன்னா பிஎன்டிடி ஆக்ட் இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு வர வேண்டாம். பிகாஸ் நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு கேர்ள்ஸாக ஒரு விமென்னாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன தெரியலன்னா யாரை என்ன பண்ண போகிறா, பெண் குழந்தைங்களை இன்னும் எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் தானே பண்ணுறாங்க. கரெக்ட், நிறையா பேர் இப்போது வெல்கமிங்காக இருக்காங்க, முந்தைய அளவுக்கு இல்லைனாலும். ஈவன் இன் அர்பன் சிட்டிஸ், ஈவன் இன் ரூரல் மட்டும் இல்லை, நம்ம சிட்டிஸில் கூட நிறையா சிட்டிஸை இன்னமும் கேர்ள் சில்ட்ரன் வேண்டாம், கேர்ள் பேபிஸ் வேண்டாம்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால தான் இந்த லா இஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா லைக் 5-star ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு தான் ஹெல்த்தி. கிடையவே கிடையாது. நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நீ ரோட் சைட் ஃபுட்டுக்கு போனாலும் சரி, பட் எந்த மித்தும் ஹார்ட் ரேட் ஆகட்டும், இல்லை ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து வாமிட்டிங் நிறையா, அதுக்கும் பேபியோட ஜெண்டருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கோல்டாக சாப்பிடல. லைக் ஒரு கோல்டு மில்க் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், அந்த கோகனட் வாட்டர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் கேஸ்ட்ரைட்டிஸ் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிடும். நம்ம அதை அக்ரவேட் பண்ணிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் புளி, உப்பு, ஸ்பைசி இது பண்ணோன்னா அஃப்கோர்ஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் அக்ரவேட் ஆகாத போகும். டாக்டர் என்னால் ஒரு ஸ்கேன் தான் நான் பண்ணுவேன். என்ன ஸ்கேன் நான் பண்ணணும் ப்ரெக்னன்சியில், வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஒன்று தான் பண்ணுவேன்னா ஐ வுட் ஒன்லி சே 5th month ஸ்கேன். பிகாஸ் அந்த டைமில் தான் தலையிலேருந்து கால் வரைக்கும் யூ கேன் சி எவ்ரி திங், லிட்ரலி எவ்ரி திங். பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க முடியும், சிறுமூளை பெருமூளை அதோட ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கான்னு, ஹார்ட்டில் சேம்பர்ஸ் நல்லா இருக்கா, அவுட் ஃப்ளோஸ் இருக்கா. We'll move with the second trimester. Second trimesterல டூஸ் அண்ட் டோன்ஸாக இருக்கட்டும், அந்த டைம் பேபியோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறது. ஆக்சுவலி செகண்ட் டைம் இஸ் த பியூட்டிஃபுல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த பேபி மூன்லாம் புதுசாக கான்செப்ட் வந்து முன்னாடிலாம் நாங்கள் ஹனிமூன் போகிறதே ரொம்ப ரேர். இதில் வந்து பேபி மூன் கான்செப்ட் இஸ் அ நைஸ் திங். அஃப்கோர்ஸ் ஏன்னா அந்த மதருக்கும் கொஞ்சம் பேம்பரிங் வேணும். ஏன் பியூட்டிஃபுல் ஃபேஸ் அப்போது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 months வாமிட்டிங் நிறையா இருக்குமா, 90 to 95% ஆஃப் த டைம் பை 4th month செட்டில் டவுன் ஆகிடும். அண்ட் அந்த பேபியோட மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கிற பெஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம் 5th month. அந்த 20 வாரம் 21 வாரத்தில் நிறைய மதர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அண்ட் வயிறும் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ தேல் ஸ்டார்ட் ஃபீலிங் த மூமெண்ட்ஸ். அவளுக்கு தெரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்ன்ற அந்த ஒரு ஃபீலிங் அந்த 5th month தெரியும். அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ஃபிசிக்கலாக அவங்களால நார்மலாக ஒர்க்குக்கெலாம் போயிட்டு வரலாம். ஸோ அந்த டைமில் ட்ராவல் பெஸ்ட். உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுண்டு நீங்கள் பக்கத்தில் எங்கேனா யூ வாண்ட் கோ ஒரு ஃப்ளைட் ட்ராவலோ இல்லை நீங்கள் எதான ஊருக்கு போயிட்டு வரணும், ஒரு 3-4 days உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா செகண்ட் ட்ரைமிஸ்டர் தான் பெஸ்ட். 5th and 6th month. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பேபி பம்பும் அவ்வளோ பெருசாக இருக்காது, அட் த சேம் டைம் அவங்க வாமிட்டிங்கும் கம்மியாக இருக்கும், பிடிச்சதை சாப்பிடலாம். ஸோ தட்ஸ் ஒன். ரெண்டாவது, அந்த பார்ட் ஆஃப் த ஃபேஸில் மூமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு என்னென்னா எனக்கு தெரியவே இல்லை டாக்டர்னு பயப்படுவாங்க. இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட வெயிட் என்ன, பேபியோட வெயிட் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுக்கு மூமெண்ட்ஸ் தெரியாது. செகண்ட் தேர்ட் ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் லேட் ஆகலாம். சில பேர் கொஞ்சம் நம்மளுக்கு பிஎம்ஐ கொஞ்சம் அதிகமாக இருக்கவங்க, திக்காக இருக்குது அப்டோமினல் வால்லாம் கொஞ்சம் லேட்டாக தெரியலாம். பட் அதுக்கு பயப்பட வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வாமிட்டிங்லாம் செட்டில் ஆனோன்னா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் முன்னாடி ஜிம் கோவர்ஸ் பற்றி நம்ம பேசினோம். சப்போஸ் நான் ஒர்க் அவுட்டே பண்ணதில்லை, ஆனால் நான் ஐ வாண்ட் பி ஹெல்த்தி ஃபார் மை பேபி அப்படின்னா லெட் தெம் ஸ்டார்ட் வித் மைல்ட் வாக்கிங். ஆஃப்டர் எவ்ரி மீல் ஒரு 10 minutes to 15 minutes மெதுவாக நடக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே நடந்தால் கூட ஓகே. இல்லை ஒரு ஃப்ரெஷ் ஏரில் காலம்பரம் ஒரு 6-6:30 இல்லை ஈவினிங் ஒரு 6-6:30 ஒரு 1/2 hour ஒரு 20 minutes to 1/2 hour லெட் தெம் ஸ்டார்ட் வாக்கிங். அந்த மசில்ஸும் லிகமெண்ட்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆனதா இந்த பேக் பெயின், ஸ்டமக் பெயின் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் ஃபேஸ் டு கோ அவுட், ஈட் வாட் யூ வாண்ட். பட் அட் த சேம் டைம் என்னென்னா ரொம்ப வெள்ளை சாப்பாடு வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா லைக் 5-star ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு தான் ஹெல்த்தி. கிடையவே கிடையாது. நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நீ ரோட் சைட் ஃபுட்டுக்கு போனாலும் சரி,
இல்லை 5-star ஹோட்டலில் நீ சாலட் சாப்பிட்னா கூட அந்த சாலட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக நிறைய பேர் சாலட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஓவர் நைட் அந்த வச்ச அந்த பஃபேயும் நெக்ஸ்ட் டே காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வைக்கிற பஃபேயும் அதே சாலடாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸிங்கில் அவ்வளோ பாக்டீரியா இருக்கும், அவ்வளோ வைரஸ் இருக்கும். ஸோ என்ன சாப்பிட்றீங்களோ வெளியில் சாப்பிடும் போது ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ பண்ண சாப்பாடு ஒரு ஸ்டீம்டு, முடிஞ்ச வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜங்காக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டீம்டு இல்லை பாயில்ட் ஃபுட்டாக இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கும். பட் பியூட்டிஃபுல் ஃபேஸ் 5th மந்த்தில் அதுதான். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வாமிட்டிங் வந்து இந்த 4th மந்த்தில் ஸ்டாப் ஆகுதுல, நிறைய பேருக்கு அது இன்னும் ப்ரொலாங் ஆகும், கொஞ்சம் மந்த் ப்ரொலாங் ஆகும். அப்படி ஆனாலே அவங்களே டவுன் ஆகிடுவாங்க, என்ன இன்னும் வாமிட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஜாஸ்தி வாமிட் பண்ணால் அதுக்கு ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க, அது ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. ஸ்வீட் கிரேவிங் இருக்கா, சால்ட் கிரேவிங் இருக்கா, நான் லெஃப்ட்டில் திரும்பி படுக்கிறேன்னா ரைட்டில் திரும்பி படுக்கிறேன்னா. மூவிஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் பாட்டிஸாக இருக்கட்டும், அம்மாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதனா ஒரு மித் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதையும் ஓகே நம்மளும் அதை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சோம், ஒருவேளை இப்படி இருக்குமோ. இப்போலாம் வந்து ஜெண்டர் ரிவீல்னே ஒன்று வந்துருச்சு. அட்லீஸ்ட் இன்னும் வரல, நம்ம இடத்துல வராது. ஏன்னா PNDT ஆக்ட் இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு வர வேண்டாம். பிகாஸ் நம்ம எவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு கேர்ள்ஸாக ஒரு விமெனாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன தெரியலன்னா யாரை என்ன பண்ண போகிறா, பெண் குழந்தைங்களை இன்னும் எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் தானே பண்ணுறாங்க. கரெக்ட், நிறையா பேர் இப்போது வெல்கமிங்காக இருக்காங்க, முந்தைய அளவுக்கு இல்லைனாலும் நம்மளுக்கும் தெரியாமல் நிறையா இடத்துல நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும் நம்ம ரொம்ப ரொம்ப கிராமத்தில் தான் அப்படி நடக்குது, கிடையவே கிடையாது. ஈவன் இன் அர்பன் சிட்டிஸ், ஈவன் இன் ரூரல் மட்டும் இல்லை, நம்ம சிட்டிஸில் கூட நிறையா சிட்டிஸை இன்னமும் கேர்ள் சில்ட்ரன் வேண்டாம், கேர்ள் பேபிஸ் வேண்டாம்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால தான் இந்த லா இஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். அகெயின் அஃப்கோர்ஸ் என்ன மேக்ஸிமம் 50-50 தானே, ஹார்ட் ரேட் 150 கம்மியாக இருந்தால் பாயா, ஜாஸ்தியாக இருந்தால் கேர்ளுன்னா யாருன்னா ஒருத்தர் கரெக்டாக இருப்பாள்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அது ஏதான ஒரு மித்து யாருன்னா நம்ம தான் செய்வாங்க. பட் எந்த மித்தும் ஹார்ட் ரேட் ஆகட்டும், இல்லை ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து வாமிட்டிங் நிறையா இருக்கும், அதுக்கும் பேபியோட ஜெண்டருக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. எதுக்குன்னா ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கலாம். இப்போ உங்கள் அம்மாவுக்கு நிறையா வாமிட்டிங் இருந்தது, அவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் வாமிட்டிங் உங்களுக்கு இருக்கலாம், அந்த மாதிரி வேணா இருக்கலாமே தவிர அதுக்கும் பேபி ஜெண்டருக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. இந்த ஹார்ட் பர்ன்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதுலேயுமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. நிறைய இருக்குன்னா ஒன்று வீட்டில் சொல்லுவாங்க ஹேர் க்ரோத் நல்லா இருக்கு போல, அதனால தான் வந்துட்டு ஹார்ட் பர்ன் இருக்கு. என்னென்னமோ விஷயம் ஹேர் ஃபாலிகல்ஸ் வரதே 7-8 months ஆகிடும், 5 மாதத்துலேருந்தே எங்கே ஹார்ட் பர்ன். ஸோ இந்த ஹார்ட் பர்னுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ பேசிக்லி நம்ம கொடுக்குற வாமிட்டிங் டேப்லெட்ஸ்னா கொஞ்சம் வந்து சப்சைட் ஆகும் ஒன்று. ரெண்டாவது அவளோட டயட்ரி சேஞ்சஸ் ரொம்ப லைக் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும், இல்லைனா வந்து எனக்கு காஃபி டீ வேணும், இல்லை அவங்க வந்து எவ்ரி 2-3 hours ரொம்ப ப்ரொலாங்காக சாப்பிடாம இருந்து சடனாக ஸ்பைசி ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. நைட்டு 1 மணி 2 மணிக்கு இப்போ தான் எல்லோரும் மிட் நைட் பிரியாணி தானே எல்லோரும் சாப்பிட்றாங்க. அதையும் என்னென்னா இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் இவங்க இது பண்ணுறாங்க, ஸோ நானும் இதை பண்ணணும். ஸோ தேர் ஆர் plenty of things that they do in untimely way. அதனாலையும் உனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஜாஸ்தியாகும். முன்னாடியே கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்ததுன்னா அக்ரவேட் ஆகலாம். நிறைய பேர் சிவியராக வாமிட் பண்ணி பிளட் ஸ்டெயின்டாகவும் இருக்கும், உடனே பயந்துருவாங்க. பிளட் ஸ்டெயின்லாம் பயப்பட வேண்டாம். இட்ஸ் ஒன்லி இங்கே த்ரோட்டில் இருக்கிற கேப்லரி அந்த ஸ்மால் வெசல்ஸ்னால தான் ப்ளீட் வருது, தானாகவே அது சப்சைட் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் கோல்டாக சாப்பிடல, கொஞ்சம் கோல்டு மில்க் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், அந்த கோகனட் வாட்டர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் கேஸ்ட்ரைட்டிஸ் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிடும். நம்ம அதை அக்ரவேட் பண்ணிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் புளி உப்பு ஸ்பைசி இது பண்ணோன்னா அஃப்கோர்ஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் அக்ரவேட் ஆகாத போகும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 டேஸுக்கு கொஞ்சம் கோல்டான வார்மாக கூல் பண்ணுற சப்ஸ்டன்சஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ப்ராப்ளி மைல்டாக யூ கேன் ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங். எஸ், அண்ட் இந்த ஒரு பீரியட்லேயுமே இந்த ஸ்கேனுங்கிற விஷயம், இந்த ஸ்கேன் என்னெல்லாம் ஸ்கேன்ஸ் எல்லாம் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த ஸ்கேன்ஸில் இருக்க பெனிஃபிட்ஸ் 5th month தான் ரொம்ப நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த 5th month ஸ்கேன் தான் நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ டாக்டர் என்னால் ஒரு ஸ்கேன் தான் நான் பண்ணுவேன், என்ன ஸ்கேன் நான் பண்ணணும் ப்ரெக்னென்சியில், வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஒன்று தான் பண்ணுவேன்னா ஐ வுட் ஒன்லி சே 5th month ஸ்கேன். பிகாஸ் அந்த டைமில் தான் தலையிலேருந்து கால் வரைக்கும் யூ கேன் சி எவ்ரிதிங், லிட்ரலி எவ்ரிதிங். பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க முடியும், சிறுமூளை பெருமூளை அதோட ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கான்னு, ஹார்ட்டில் சேம்பர்ஸ் நல்லா இருக்கா, அவுட்ஃப்ளோஸ் இருக்கா, 2 கை இருக்கா, 2 கால் இருக்கா, முதுகு தண்டு ஸ்பைன் எப்படி இருக்குது, கிட்னிஸ் 2 இருக்கா, பிளாடர் ஸ்டமக் எல்லாமே, தொப்புள் கொடியில் பிளட் ஃப்ளோ எப்படி போகுது, இது எல்லாமே நம்மளால் 5th month ஸ்கேனில் பார்க்க முடியும். we generally don't see few things like we don't count fingers. நிறைய பேர் கேட்பா மேம் பேபிக்கு ஃபிங்கர்ஸ் கவுண்ட் அண்ட் காது தெரியும். see all these are structures. நம்ம ஸ்கேன் எதுக்காக பண்ணுறோன்ற ஃபஸ்ட்டு கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஏன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டோம். ஸ்கேன் பண்ணுறது குழந்தையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதான மேஜர் ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு இருக்கா, ஹார்ட்டில் எதான ஒரு சேம்பரே ஃபார்ம் ஆகலையா,
பிரெயினில் எதான பிரெயின் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கிற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம். இதுக்காக தான் நம்ம அல்ட்ராசவுண்டே பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தட்ஸ் நாட் கோனா அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த பேபி. இப்போ எப்போ நம்ம கவுண்ட் பண்ணுவோம்னா, குழந்தை ஒன்று இப்படி நிறைய குழந்தை கை கிளென்ச்டாக வச்சுக்கோ, எல்லா குழந்தையும் கையை இப்படி விரிச்சு அழகாக பியூட்டிஃபுல்லாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. எப்போ கவுண்ட் பண்ணுவோன்னா, அம்மா அப்பாவுக்கு யாருக்கான ஹிஸ்ட்ரி இருக்குது, ஃபேமிலியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் இருக்குது, இல்லை டிஜிட்ஸில் எதான இந்த ஃபிங்கர் ஸ்டோர்ஸில் எதான ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ வேணால் நம்ம கவுண்ட் பண்ணலாம். பட் எல்லாருக்கும் பண்ண மாட்டோம். அகெயின் காதில் நம்ம பார்க்குறது வெறும் இந்த எக்ஸ்டர்னல் காது மட்டும்தான், அந்த பின்னான்னு சொல்லுவோம். அதுக்கும் காது கேட்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளோட காது கேட்குற திறமை வந்து மிடில் இயரில் உள்ளே இருக்குது. ஸோ இந்த பின்னா இருந்தாலும் இல்லைனாலும் அந்த குழந்தைக்கு காது அந்த மிடில் இயர் ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம காதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இயர் சீன்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 5th month ஸ்கேனில் பார்க்க முடியும். டிசைட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த டைம் வரைக்கும் தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. இந்த டைம்குள்ளே நம்ம பண்ணலை ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் we cannot decide unfortunately on the pregnancy. நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு. ஸோ அந்த ஸ்கேன் என்னை கேட்டால் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னா அது 5th month ஸ்கேன். அண்ட் இந்த ஸ்கேனுன்னு வர்றப்போ எனக்கு தோன்ற விஷயம், இப்போ ஸ்கேனில் வந்து ஒரு விஷயம் அந்த க்ரோத்தில் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னா அது வந்து ஒரு ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறோன்னா அது நம்மளால் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து அந்த ஒரு விஷயத்தை டெவலப் பண்ண முடியுமா? க்ரோத்தில் ஒரு லேக் இருக்குன்னா அது டெவலப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு இருக்கா? க்ரோத்தில் லேக் இருக்குன்னா அது எதனால இருக்குன்னு நான் சொல்லணும்ல. ஸோ அதை நம்ம ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். க்ரோத் கம்மியாக இருக்குது, அது மதரோட நியூட்ரிஷனால் கம்மியாக இருக்குது, இல்லை அம்மாவுக்கு வந்து அனீமியா இருக்குது, இல்லை இனஃப் ப்ரோட்டீன் இல்லை, அம்மாவே ஸ்மால் மேட், அவங்களே ஒரு 40-45 கிலோ, ஹஸ்பண்ட் ஒரு 50-55 கிலோ தான் அப்படின்னா அதெல்லாம் நம்ம நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். ஆனால் அம்மா நல்ல மாடரேட்லி பில்ட் மதராக இருக்காங்க, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க, ஹீமோக்ளோபின் நல்லா இருக்குது, சுகர் தைராய்டு பிபி எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிற மதருக்கு எதனால இருக்குன்னா நஞ்சுக்கொடியிலேருந்து சரியாக நம்மளுக்கு நியூட்ரிஷன் போல. அவங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க, ஆனால் நஞ்சுக்கொடின்னு ஒரு ஃபில்டர் இருக்குல்ல, அவங்க சாப்பிட்றத அது ஃபில்டர் பண்ணி தான் குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாக கொடுக்கறது. ஸோ அந்த ஃபில்டர் சரியாக இல்லைன்றப்போ அவங்க என்ன சாப்பிட்டாலும் அது குழந்தைக்கு போகிறது இல்லை. அப்படி இருக்கும் போது ராதர் தென் ட்ரைங் டு டூ நம்மளை என்ன பண்ண முடியும்னா உள்ள மானிட்டர் பண்ணி கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணணும். ரொம்ப சீக்கிரமாகவும் டெலிவரி பண்ணக்கூடாது, ரொம்ப லேட்டாகவும் விட்டுறக்கூடாது, குழந்தை உள்ள ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகாமல். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணி மேனேஜ் பண்ணி 7th month 8th month அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு திங் இஸ் 1 கிலோ, என் குழந்தை 1 கிலோ வந்துடணும். இப்போ நிறைய NICUஸில் 1 கிலோ 1.5 கிலோஸை மேனேஜ் பண்ண முடியும் இந்தியாவில். முன்னாடி விச் வாஸ் டிஃபிகல்ட். இப்போ நம்மள நிறைய NICUஸில் 600 கிராம் 800 கிராம் பேபியெல்லாம் ரிவைவ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் உள்ளே வச்சுட்டு எவ்வளோ நாள் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுன்றதை மானிட்டர் பண்ணலாம், பிளட் ஃப்ளோ பார்த்து மானிட்டர் பண்ணலாம். தட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் when the growth is small. நம்மளால் முடிஞ்சதுன்னா நியூட்ரிஷன் கொடுக்கலாம். ஆனால் மதர் 10 கிலோ போட்டாங்க, ஆனால் பேபி 1 கிலோ கூட வரலன்னா பாவம் அந்த அம்மாவை எவ்வளோ வாட்டி நம்ம சாப்பிட சொல்கிறோம். நாட் ஆல் growth restrictions because of the mother. அவங்கள மட்டும் ப்ளேம் பண்ணாமல் இருந்தால் போதும். எஸ், I think this gave a clarity. All what I would say is என்ன டைப் ஆஃப் டெலிவரி ஆனாலும் ஆகட்டுமே, அது வஜைனல் டெலிவரி ஆகட்டும் இல்லைனா சிசேரியன் ஆகட்டும், அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் எது நல்லதோ அது நடந்தால் கரெக்ட். The only thing what they need to do is movement, count பண்ணணும். சாப்பிட்டுட்டு எவ்ரி 2 ஹவர்ஸில் ஒரு 4-5 மூமெண்ட்ஸ் தெரியுதான்னு மட்டும் கவுண்ட் பண்ணால் போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரத்தில் எடுத்தே ஆகணும்லாம் கிடையாது. உங்கள் டாக்டர் கிளினிக்கலாக முன்னாடி காலத்துலலாம் இவ்வளோலாம் we didn't have scans. அப்போ என்ன பண்ணுவோன்னா கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவோம். கிளினிக்கலாக நல்லா இருந்ததுன்னா ஓகே சொல்லிவிடுவோம். ஆனால் சின்ஸ் நவ் ஸ்கேன் இஸ் become a part of our ஒரு ஸ்டெத் மாதிரி, ஸ்கேன் இஸ் become a part of our right hand and left hand மாதிரி. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Slate today, slate tomorrow. Next phase. Next is now.